இதுதான் இமாமஸுங்க. இமாமஸ் காய் பாருங்கள். நமக்கு கொஞ்சம் இந்த தடவை மாங்காய் கொஞ்சம் பிந்திருச்சு. பிந்தின விட்டு சொல்லுவாங்கள்ல, இன்னும் ஒரு மாதம் நமக்கு மாங்காய் தாங்கும். சரிங்களா? இது இமாமஸ் என்னன்னா, இதோட பழ சுவை வந்து இது வந்து கொஞ்சம் உயர் ரக பழம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இது வந்து இமாமஸு. சப்பட்டைங்கிறது வேறு மாதிரி இருக்கும், பங்குனமல்லிம்பாங்களா அது. இது மரத்துக்கு வந்து ரொம்ப ரேராக தான் காய்க்கும். எப்படின்னா ஒரு 10 காய் 15 காய்க்குள்ளே தான் இருக்கும், அதுக்கு மேலே காய்க்காது. ரொம்ப ரேராக காய்க்கிறது வந்து மரம் இன்னும் பெருசானால்தான் கொஞ்சம் ஒரு 50 காய்க்குள்ளே அப்படி தான் வரும். அதுக்கு மேலே காய்க்கிறது ரொம்ப ரேரு. சரிங்களா? ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது இமாமஸ். இது கல்லாமை. ஃபேக்ட்ரி ஜூஸ் ஃபேக்ட்ரி இதெல்லாம் வாங்குகிறாங்கள்ல, அதுதான் இது. இது என்னென்னா இதில் சதப்பற்று அதிகமாக இருக்கும். இனிப்பு சுவை இதில் வந்து எப்படி சொல்கிறது, ஃபேக்ட்ரிக்கு அதிகமாக இது பண்ணுவாங்க. இந்த மாங்காய் வந்து மிகவும் அதிகமாக கிடைக்கும். மரத்தில் காய்க்கிறப்ப நிறையா காய்க்கும். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இது கல்லாமை. ஒரு மரத்துக்கு எப்படியும் 200 காய் கூட காய்க்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மரத்துக்கு தகுந்தாப்படி காய்க்கும். இதா கல்லாமை காய் தான், இது காட்டுறக்காக. இது காசாலட்டு. மாங்காய் சீசனில் கடைசி ஹீரோம்பாங்கள்ல, இறுதியான ஹீரோ இது காசாலட்டு. இப்போவுமே மாங்காய் சீசன் வந்து வருஷத்துக்கு 2 போகம், 6 மாதத்துக்கு ஒன்று, கோடை ஒன்று காலம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் வரும். இது காசாலட்டு. இது இனிப்பு நல்லாயிருக்கும். இது காலாப்பாடி. இது அதிகமாக மதுரை சிமங்களுக்கு கொண்டு போனோம்னா நிறையா வந்து இது ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. பழம் டேஸ்ட் அப்படி இருக்கும். நல்லா அதிகமான இது இனிப்பு சுவை உள்ளது காலாப்பாடி. இது பங்குனப்பள்ளி சப்பட்டைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து காயாகவே உடைச்சி சாப்பிட்லாம். காயாகவே சாப்பிட்டாலும் நல்லா இனிப்பு இருக்கும். ஆனால் இது வந்து இந்த காய்க்கு ஒரு இது என்னென்னா, குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே பழுக்க வச்சு சாப்பிட்ணும். இல்லைன்னா இது இனிப்பு சுவை அதிகமாக இருக்கிறனால இதில் புழு வைக்க பார்க்கும். கொஞ்சம் பக்குவமாகவே, அதாவது பழமாக இருக்கவே அறுத்து சாப்பிட்றலாம், நல்லாயிருக்கும். இதுதான் சப்பட்டைங்கிற பங்குனப்பள்ளி. இதுதான் பாலாமணிங்கிற செந்துரம். சரிங்களா? இது வந்து பழமாக தான் சாப்பிட முடியும். காய் பக்கத்தில் சாப்பிட்டா புளிப்பு சுவை கொஞ்சம் கூட இருக்கும். மீன் குழம்புக்கெலாம் அதெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், உள்ள பல பக்குவத்து வந்துருச்சா. உள்ளே அணில் சாப்பிட்ருக்கு பாருங்க, ஒரு பழம் தெரியுதா? சாப்பிட்டு வெறும் மாம்பழ கொட்டையை மட்டும் விட்டுட்டு போயிருக்குது. இந்தா இது அந்த பல பக்கத்துக்கு வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், ஆஹா, காயை நல்லா வேகமாக எடுக்கணுமாப்பா, பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சு. இப்படி இயற்கையாகவே அணில் இதெல்லாம் சாப்பிட்டு இது பண்ணால் தான் சரி, இது ஓகே, பல பக்கத்துக்கு வந்துடுச்சு அப்படின்ட்டு நாங்கள் ஓடிப்போம். சரிங்களா? இது நல்லாயிருக்கும், பழுத்த பின்னாடி பழமாக நல்லாயிருக்கும். சரிங்களா? மாங்காய் வந்து மேக்ஸிமம் வந்து காயாக வாங்கி பக்குவமாக போட்டு சாப்பிட்டோம்னா, பழுக்க வச்சு சாப்பிட்டோம்னா, நம்ம வந்து எப்போவுமே மனிதர்கள் வந்து அவங்க தேவைக்கு தகுந்தாப்படியே நம்ம சாப்பிடுவோம். ஒரே தான் அதிகமாகவும் சாப்பிட மாட்டோம். சரிங்களா? இப்போ ஒரு ஆசை அப்படின்னா ஒரு பழம் எடுத்து காயாக வாங்கி பழுக்க வச்சிட்டோம்னா ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்றப்ப சாப்பிட்டுக்கலாம். அப்படி பழுக்க சாப்பிட்டோம்னா அது நல்லாயிருக்கும். மொத்தமாக பழமாக வாங்கி வச்சாலும் அது குறிப்பிட்ட நாளுக்குள்ளே டக்குன்னு சாப்பிட்டு ஆகணும். நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிட்டில் பாய் சேனலை.